வந்து நான் கடை போட்டுட்டு இருந்தேங்க. அப்போ வந்து ரோட்டில் வந்து அந்த இறந்தவங்க பாடியை கொண்டு போயிட்டுருந்தாங்க. அப்போ நிறைய ஆடல் பாடல் ஆட்டக்கறியெல்லாம் வச்சு ஆடி பாடி போயிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து வெடியை வந்து இப்படி இப்படி இழுத்து விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெடியை வச்சு உடம்பு ஃபுல்லாக சுற்றி குத்திக்கிட்டு அந்த வெடியை இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்தாப்புல. அவர் வேணுக்குன்னே சொல்கிறேன், வேணுக்குன்னே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேணுக்குன்னே எடுத்து பற்ற வச்சு அப்படியே ஒரு கடைக்குள்ளே விட்டார். கடைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து கையில் அப்படியே தேய்ச்சிட்டு போய் அப்படியே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் அவர் வந்து வெளியில் வந்து எப்படி இப்படி இப்படி விடுறீங்களே என்னங்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சார். அப்படியே ஒரே கலவரம் ஆயிடுச்சு. நானும் கடையெல்லாம் அமர்த்தி போட்டு வேகமாக போய் அங்கே போய் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப கையில் காயம். ஆனாலும் இங்கே இந்த கேதத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அவரை போய் சண்டைக்கு போகிறாங்க எல்லாரும். ஏய் மரியாதையாக போறியா இல்லையா, இல்லைன்னா நான் எல்லாரும் மேலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரி எடுத்துகிட்டு இப்படின்னு சொன்னால் பாருங்க, அவன் இடுப்பில் இருந்த அந்த இது பூரா அப்படியே பிடிச்சி உடம்பு பூரா பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவன் செய்ததுக்கான தப்பு அப்போவே அந்த கர்மாக்குரிய பலன் அப்போவே கிடச்சி பாருங்க. அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக உண்மையில்